வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில ஜூன் 21 இன்னைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். நம்ம தனம் நேரா வந்துட்டு கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா சாமிய கையெடுத்து கும்பிட்டு, "ரொம்ப நாளா எனக்கு இருந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டீங்க கடவுள். நீங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேனோ தெரியல. அந்த கார்த்தி எனக்கு ரொம்ப வந்துட்டு டென்ஷன் குடுக்க ஆரம்பிச்சுட்டான். கடைசியில என்னை அழைச்சிட்டு போய் தாலி கட்டவே பார்த்துட்டான். ஆனா கடவுள் மாரி மாயாவை அனுப்பி என்னை காப்பாத்திட்டீங்க" அப்படின்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் எதிர்ச்சியா கோயிலுக்கு நம்ம மாயா வராங்க. அப்ப அதே நேரம் அந்த தர்மலிங்கம் இருக்காருல்ல, அவரும் மகாலிங்கம் இருக்காருல்ல, அவரும் கோவிலுக்கு வராரு. அப்ப மகாலிங்கம் 2 பேரும் என்ன பேச போறாங்க அப்படிங்கிறத ஒட்டு கேட்கறதுக்காக நின்றுகிட்டு இருக்காரு. அப்ப மாயா நேரா தனாவை பார்த்து, "தனா" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தனாவை கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப தனா சொல்றாங்க, "மாயாக்கா, இது மாதிரி கடவுளா பார்த்து எனக்கு ஒரு சொல்யூஷன் குடுத்துட்டாங்க." மாயா சொல்றாங்க, "தனா, அந்த லெட்டர் போட்டது வேற யாரும் இல்ல தனா. நான் தான். நம்ம யாராவது சொன்னா கண்டிப்பா பெரியப்பா நம்ப மாட்டாங்க. அந்த புவனேஸ்வரியும் நம்ப மாட்டா. இது மாரி யாரோ நம்ம வந்துட்டு பொய்யா சொல்றோம் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி எஸ்கேப் ஆகுறதுக்கு பாப்பா. அதனால தான் நான் ஒரு கடதாசி போட்டேன் பஞ்சாயத்துக்கு." இதை கேட்டதோட நம்ம தனா ரொம்ப சந்தோஷப்பட்டு, "மாயாக்கா, நீ மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் கார்த்திக் வந்துட்டு என்னை மிரட்டிக்கிட்டே தான் இருப்பான். அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் கண்டுக்கவே மாட்டாங்க. நல்ல வேலைக்கா, நீ அந்த மாதிரி கடதாசி போட்டது நல்லதா போச்சு" அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, "தனா, இதுக்கப்புறம் நீ கவலைப்படவே வேண்டியதில்ல. இதுக்கப்புறம் அவன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா பஞ்சாயத்தே அவனை பார்த்துக்கும்." இது கேட்டதோட தனா சொல்றாங்க, "ஆமாக்கா, அதோட பேட்மிண்டன்ல ஜெயிச்சா இது மாதிரி அப்பா கிட்ட கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு கேட்க சொன்னதே நீதானக்கா. அப்படி மட்டும் நான் கேட்காம இருந்திருந்தா இந்நேரம் நான் கதிரை இழந்திருப்பேன். கதிர் மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்." இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, "இங்க பாரு தனா, உன் மனசுல உள்ள விருப்பத்தை நான் சொன்னேன், அவ்வளோதான் வித்தியாசம்." தனா சொல்றாங்க, "இருந்தாலும் அப்பா கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு தைரியமே இல்லை. ஆனா நீதான்க்கா எனக்கு தைரியத்தை உண்டாக்கி எப்படியோ வந்துட்டு சொல்ல வச்சுட்ட." இதை கேட்டதோட நம்ம மாயா சொல்றாங்க, "இங்க பாரு, உன் மனசுல என்ன இருக்கோ அதை தான் நீ கேட்டிருக்க" அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் இது எல்லாத்தையுமே ரெக்கார்டு பண்றாரு. செம சூப்பரான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கே, இதை நம்ம எப்படியாவது பயன்படுத்தணுமே. இதை மட்டும் பார்த்தா போதும், கண்டிப்பா அந்த ரகுராம் மாயாவை வீட்டை விட்டு துரத்திடுவான். ஏன்னா அந்த மாயா சொல்லிதான் தனா கதிர் கூட வாழணும்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில போயிருக்கா. சோ கண்டிப்பா இதை நம்ம பயன்படுத்தலாமே அப்படின்னு மகாலிங்கம் சாருவுக்கு போன் பண்றாங்க. சாரு போன் அட்டன் பண்ணி, "சொல்லுங்கப்பா." மகாலிங்கம் சொல்றாரு, "அம்மாடி, பத்மா எங்க?" சாரு சொல்றாங்க, "அப்பா, பத்மா வெளியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க." மகாலிங்க சொல்றாரு, "சீக்கிரம் போயிட்டு அவளை கூப்பிடு." சாருவும், "என்னப்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா?" மகாலிங்க சொல்றாரு, "போய் கூப்பிடு." சாருவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து பத்மாவை கூப்பிடுறாங்க. பத்மா வந்ததோட சாரு சொல்றாங்க, "அப்பா உங்ககிட்ட பேசணுமா." பத்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி பேசுறாங்க. "சொல்லுங்க" அப்படின்னு மகாலிங்க சொல்றாரு, "இங்க பாரு, என்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. நீ கோயிலுக்கு வந்து இதை வாங்கிட்டு போ." பத்மா சொல்றாங்க, "என்ன ஆதாரம்?" மகாலிங்க சொல்றாரு, "மாயாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஒரு சூப்பரான ஆதாரம்." இதை கேட்டதோட நம்ம பத்மா சொல்றாங்க, "சரி ஓகே, நான் உடனே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்கு போறாங்க. நேரா கோவிலுக்கு போயிட்டு, "சொல்லுங்க, எதுக்கு இப்படி அவசர அவசரமா வர சொன்னீங்க?" மகாலிங்க சொல்றாரு, "இங்க பாரு, இத்தனை நாளும் அந்த தனந்தான கதிர் கூட வாழணும் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு அந்த ரகுராம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நடந்ததே வேறு. அந்த மாயா தான் தனா கிட்ட சொல்லி கதிர் கூட வாழணும்னு சொல்லி தனத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அதனாலதான் தனாவும் கதிர் கூட வாழ்றேன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில போயிருக்கா. அதுக்கான ஆதாரம் தான் இது. இதை கொண்டு போய் ரகுராம் கிட்ட காமி. கண்டிப்பா ரகுராம் மாயாவை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாரு." இதை கேட்டதோட நம்ம பத்மா சொல்றாங்க, "சூப்பர், அப்ப சீக்கிரம் அவளை துரத்தி அடிச்சுட்டா சாருவை சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல." சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறாங்க. நேரா போயிட்டு
வீட்டுக்கு போனதோட பத்மா வீட்டுல உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. என்னடா இது எல்லாருமே கூப்பிடுறாளே அப்படின்ட்டு எல்லாரும் வராங்க. ரகுராம் பத்மாவை பார்த்து, பத்மா இப்ப எதுக்கு நீ வீட்டுல உள்ள எல்லாருமே கூப்பிட்ட? அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணே இத்தனை நாளும் நம்ம வீட்டு பொண்ணு தனாவை ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கோம். தனாவனும் உங்களை பிரியணும்னு நினைச்சு பிரியல. அவ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு இந்த மாயா தான் காரணம். இது கேட்டதோட நம்ம ஜானகி சொல்றாங்க, பத்மா என்ன நீ புது பிரச்சனையை உண்டாக்குற? அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க வந்துட்டு உங்க பொண்ணு மாயாவை விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு தெரியும். அதுக்காக உங்க பொண்ணு வீட்டை விட்டு போனாலும் அதை கூட கண்டுக்காம இருப்பேன் அப்படின்னா இதெல்லாம் நியாயமே இல்லை. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, பத்மா நீ என்ன சொல்ல வர? அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணன் தனா வீட்டை விட்டு போறேன்னு சொன்னால அதுக்கு காரணம் தனா ஒண்ணும் கிடையாது. இந்த மாயானாலதான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதோட ஷாக் ஆகுறாங்க நம்ம ரகுராம். அப்ப பத்மா சொல்றாங்க, எந்தவித ஆதாரமும் இல்லாம எப்படி சொல்ற? ஜானகி கேக்குறாங்க, எந்தவித ஆதாரமும் இல்லாம எப்படி சொல்ற? அப்ப பத்மா சொல்றாங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்ட்டு அந்த வீடியோவை போட்டு போடுறாங்க. அதுல நம்ம தனா சொல்றாங்க, இது மாதிரி மாயா நீ சொன்னதுனால தானே நான் அப்பா கிட்ட கேட்டேன். அப்பாவும் ஒத்துப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அப்பா ஒத்துக்கல. அதனாலதான் இந்த மாதிரி முடிவெடுக்கிற மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட ரகுராம் செம டென்ஷன் ஆகுறாரு. ஜானகி என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு போனை ஆன் பண்ணி தனாவுக்கு தெரியற மாதிரி வச்சிடறாங்க. தனா என்ன இது, அம்மா போன் பண்ணாங்க எதுவுமே கேட்கல அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் பேசுறது எல்லாமே காதுல விழுகுது. அப்ப இத்தனை நாளும் என் பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு நீதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் மாயா மேல செம்ம கோவப்படுறாரு. சோ இதையெல்லாம் பார்த்துட்டு ஜானகி ரொம்ப அதிர்ச்சி ஆகி, என்னங்க அது அவளோட முடிவுதாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, என் பொண்ணே அவளோட வாயிலிருந்தே இப்படி சொல்லியிருக்கா. ஆனா அவளை போயிட்டு நீங்க எல்லாரும் இப்படி சொல்றீங்கல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் இவதான். நான் இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு வக்கீல கூப்பிடுறாங்க. வக்கீல் அந்த இடத்துக்கு வந்ததோட நம்ம வக்கீல் சொல்றாரு, எதுக்கு சீக்கிரம் வர சொன்னீங்க? ரகுராம் சொல்றாரு, இவ இனிமே என்னோட பொண்ணே கிடையாது. இவ இனிமே என்னோட பொண்ணே இல்லை அப்படிங்கிறதுக்கு சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட வக்கீலும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனாவுக்கு இதெல்லாம் தெரிய வருது. அப்ப தனா கதிர் கிட்ட, கதிர் இதுக்கு மேலையும் உண்மையை சொல்லாம இருக்கிறது தப்பு, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னதோட கதிரும், சரி மாயா, சரி தனம், நீ உண்மையை சொல்றதுதான் நல்லது அப்படின்னு சொன்னதோட நம்ம தனா சொல்றாங்க, சரி நான் அப்பாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அப்ப நம்ம ஜானகி தனா வரத பாக்குறாங்க. டக்குன்னு தனாவை தடுக்கிறாங்க. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா விடுமா, நான் அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வைக்கிறேன். அக்கா மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் அப்பாவுக்கு புரிய வச்சே ஆகணும். அதுக்கு ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, நீ பண்ண விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா அப்பா மனசு உடைஞ்சு போயிருவாரு. இங்க பாரு, தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத. அப்ப தனா சொல்றாங்க, இல்லம்மா, என்னால அக்கா தாமா ரொம்ப கஷ்டப்படுறா. மாயாக்கா எனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கா, அவளுக்காக நான் இதை கூட பண்ணக்கூடாதா? இங்க பாருமா, நான் உண்மையை சொல்லிடுறேன். அப்பா என்னைய ரொம்ப மோசமா நினைச்சாலும் எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க. சோ இது கேட்டதோட நம்ம மாயா சொல்லி தடுக்கிறாங்க. அதே நேரம் தனா சொல்றாங்க, இல்ல நான் மாயாக்கா மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள அப்பா அப்பான்னு கத்துறாங்க. ரகுராம் வெளியில வராரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம தனா சொல்றாங்க, அப்பா மாயாக்கா மேல எந்த தப்புமே இல்ல. மாயாக்கா என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணாங்க. அந்த கார்த்திய நான் காதலிச்சேன் அப்படின்னு சொன்னதோட ரகுராமுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, தனா பேசாம இரு. தனா சொல்றாங்க, இல்லம்மா, நான் என்னோட வாழ்க்கையை மட்டும் பார்க்க கூடாது. என் அக்கா எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கா, அவளுக்காக நான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க. அதே நேரம் ரகுராம் கேக்குறாரு, என்ன சொல்ற, கார்த்திய காதலிச்சியா? அப்ப தனா சொல்றாங்க, ஆமாப்பா, நான் கார்த்தி மாதிரி ஒரு கேடு கட்டவன காதலிச்சுதான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.